சீரிய ராஜாவின் படைத்தலைவன் நாகமான் குஷ்டரோகியாயிருந்தான். அவன் தன் குஷ்டரோகம் நீங்கி சுகமாவதற்காக எலிசா தீர்க்கதரிசியிடம் வருகிறான். எலிசா அவனிடம், யோர்தான் நதிக்கு போ, அங்கே 7 தரம் மூழ்கி எழுந்திரு, அப்போ உன் குஷ்டரோகம் உன்னை விட்டு நீங்கி போகும் என்று சொல்கிறார். அவன் முதலில் தயங்கினாலும் யோர்தானில் 7 தரம் மூழ்கி எழுந்திருக்கிறான். அவன் குஷ்டரோகம் இருந்த இடம் தெரியவில்லை, மறைந்து போய்விட்டது. பூரண சுகம் அவனுக்கு கிடைத்தது. இப்போ தேவனை அறியாத ஜனங்கள் கேட்கலாம், அப்போ எந்த ஆற்றில் மூழ்கி எழுந்தாலும் சுகம் கிடைக்குமா என்று. இல்லை எனக்கு அன்பான தேவ ஜனமே, இது எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தை. அவருக்கு இந்த வார்த்தை எங்கிருந்து கிடைத்தது? தேவனிடமிருந்து. அதனால் தான் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமான நாகமான் சொல்கிறான். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15வது வேத வசனத்திலே, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று. அமேன், அல்லேலூயா. இந்த தேவனை இயேசு மகாராஜாவை தேடி ஒரு குஷ்டரோகி வருகிறான், குஷ்டரோகத்திலிருந்து சுகம் கிடைப்பதற்காக. லூக்கா 5வது அதிகாரம் 13வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அமேன், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எந்த நோயாயிருந்தாலும் ஏசப்பாவை முழு நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள், அவர் உங்களை சுகமாக்குவார். அமேன், அல்லேலூயா. அவர் வார்த்தையிலே சுகம், அவர் வார்த்தையிலே மதுரம், அவர் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக